ஹலோ எவ்ரிவன், ஒரு குட்டி மினி வ்ளாக் பார்க்கலாம். இந்த மினி வ்ளாக் வந்து பாப்பாவுக்கு ஒரு 4 months இருக்கையில் எடுத்தது. 3 கம்ப்ளீட் ஆயிருந்தது கரெக்டாக. அந்த டைமில் எடுத்த மினி வ்ளாக் போஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. சாம்பார் சாதம் செய்யலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு தாளிச்சும் விட்டாச்சு. ஆதன் குட்டி சைடில் அவரோட ஹோம் ஒர்க்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தார். பாப்பா குட்டி ஆதன் ஹோம் ஒர்க் பண்ணுறதேவே பார்த்துட்டு இருந்தாங்க. சாம்பார் சாதத்துக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா வதங்கினதும் ரைஸ் ஊற வச்சிருந்ததுலேயும் அதே ஆட் பண்ணிவிட்டேன். நான் ரெசிபி போடல, ஆல்ரெடி நான் வீடியோவில் நிறைய ரெசிபி ஆட் பண்ணியிருக்கேன். வேணும்னா நான் டேக் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். பாப்பா குட்டி விளையாண்டுருந்தாங்க இல்லையா, கொஞ்சம் நேரத்தில் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்குள்ளே நான் ரைஸ் தாளிச்சிட்டேன். ஸோ மூடி வச்சுட்டு எக்கையும் வேக வச்சிடலான்னு சொல்லிட்டு சுடுதண்ணி வச்சுருந்தேன். அந்த தண்ணியில் எக்கையும் போட்டாச்சு. பாப்பா குட்டி வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு சுண்டலும் வேக வைக்கிறதுக்காக சுண்டல் ஊற வச்சு வச்சுருந்தேன். அதையும் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம சாம்பார் சாதம் ரொம்ப சூப்பராக ரெடியாக இருந்தது. அதே டைமில் சுண்டல் எல்லாமே வெந்துருச்சு, எக்கும் வெந்துருச்சு. ஸோ எல்லாம் பிரித்து எடுத்து வச்சாச்சு. மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நான் பாப்பா குட்டியை தூங்க வைக்க போயிட்டேன். குட்டி பாப்பா நல்லா அழகாக கொஞ்சம் நேரம் இப்படி தூக்கி நடந்ததும் தூங்கிட்டாங்க. ஸோ அவங்களையும் தூங்க வச்சுட்டு பொறுமையாக கொஞ்சம் எங்களோட லஞ்சை என்ஜாய் பண்ணோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி மினி வ்ளாக்ஸ் ரெகுலராக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.